பிரதோஷ காலம் என்பது திரையோதசி திதியில் வரும் சந்தியா சமயத்தில், அதாவது சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பும் பின்பும் சேர்த்து சுமார் 45 நிமிஷங்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான நேரம். இந்த நேரத்தில் சிவபூஜை செய்வது மிகுதி புண்ணியம் தரும் என்று ஐதீகம். ஆனால் பிரதோஷ நாளில் குழந்தை பிறக்கக்கூடாது என்று ஒரு நம்பிக்கை தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் பரவலாக இருக்கிறது. இதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன. பிரதோஷ வேளையில் நந்தி தேவருக்கு சாபம் உண்டானதாக ஒரு கதை உண்டு. அதனால் அந்த நேரத்தில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தோஷம் வரும் என்று நம்பப்படுகிறது. மேலும் திரையோதசி திதி ராகு, கேது அதிதேவதை கொண்ட திதி என்பதால் அந்நாளில் பிறப்பு சில தோஷங்களை உண்டாக்கும் என்று ஜோதிட நம்பிக்கை. பிரதோஷ காலத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு உடல் நலக்குறைவோ ஆயுள் குறைவோ வரும் என்று பெரியவர்கள் அச்சம் காட்டுவது வழக்கம். ஆனால் உண்மையில் இது ஒரு லோக நம்பிக்கை மட்டுமே. சாஸ்திர ரீதியாகவோ புராண ரீதியாகவோ இதற்கு உறுதியான ஆதாரம் இல்லை. பல ஆன்றோர்களும் ஜோதிடர்களும் இதை வெறும் மூடநம்பிக்கை என்றே கூறுகிறார்கள். பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்ட சில பிரதோஷ திரையோதசிகளில், அதாவது சனி பிரதோஷம், ஞாயிறு பிரதோஷம் மட்டும் கவனம் தேவை என்றாலும் எல்லா பிரதோஷ நாட்களிலும் குழந்தை பிறக்கவே கூடாது என்பது மிகையான அச்சம். இன்றைய நடைமுறை பெரும்பாலான மருத்துவமனைகளில் செக்ஷன் தேதி தேர்ந்தெடுக்கும் போது கூட பலர் பிரதோஷத்தை தவிர்க்க முயல்கிறார்கள். ஆனால் அவசர செக்ஷன் அல்லது இயற்கை பிரசவத்தில் பிரதோஷ நேரம் வந்தாலும் பெரிய தோஷம் இல்லை என்றே பல பிரபல ஜோதிடர்களும் கூறியிருக்கிறார்கள். பிரதோஷத்தில் பிறந்தாலும் பிறந்த பிறகு பிரதோஷ சாந்தி அல்லது நந்திகேஸ்வரர் ஹோமம் செய்து விட்டால் போதும் என்று பரிகாரமும் உண்டு. குழந்தை பிரதோஷ நாளில் பிறந்தால் பெரிய ஆபத்து இல்லை. இது ஒரு பழைய நம்பிக்கை மட்டுமே. ஆனாலும் உங்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் மிகவும் அச்சப்படுவார்களானால் முடிந்தவரை தவிர்ப்பது மன அமைதிக்கு நல்லது. இயற்கை பிரசவமாக இருந்தால் கவலை வேண்டாம். எது எப்படியிருந்தாலும் குழந்தை நல்ல நேரத்தில் ஆரோக்கியமாக பிறக்கட்டும் என்று சிவபெருமானை வேண்டிக்கொள்வோம். ஓம் நமசிவாய.